வருஷம் கல்யாணத்தன்னைக்கு இப்போ கல்யாண நாள் அன்னைக்கு வீட்டுக்காரு வெளியில் கூட்டிகிட்டு போவாப்ல. 2வது வருஷம் ஒரு சேலை வாங்கிட்டு வருவாப்ல. 3வது வருஷம் மறந்துடுவாப்ல. இவ்வளோதான் மனுஷ வாழ்க்கை. அந்த ஆள் 50 வயசு வரைக்கும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன எப்படி? அப்படியெல்லாம் முடியாது. எப்போதும் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. உங்களை குதூகலிக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். ஒரு சகஜமான வாழ்க்கையில யாரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். A normal life should give you happiness, not just surprises. சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு ஐயோ நீ பாய் ஃப்ரெண்டா இருந்தப்ப இப்படி இருந்தா, நீ கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தப்ப இப்படி இருந்தா, அதான் பாய் ஃப்ரெண்ட், இது கேர்ள் ஃப்ரெண்ட். இப்ப 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி குடும்பம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும். பிள்ளை எங்க படிக்க வைக்கணும் யோசிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைக்கு என்ன செய்யணும் யோசிக்க வேண்டியிருக்கு, வீடு வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, கடன் அடைக்கணுமா, அப்பாவுக்கு மருத்துவம் பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவு வேலைகள் இருக்கு. ஓகே, அப்ப வாழ்க்கையில நடைமுறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழியாகவே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளையும் உங்களையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் கழித்து பார்க்கிற ஒரு உறவினரை பார்க்கிற போது மகிழ்ச்சி வரணும், அவ்வளவுதான். மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியின் முன்னால் நின்று கொண்டு குளித்து லிரில் விளம்பரம் பல படத்துல சின்ன பிள்ளையா இருக்க போறோம். அது மாதிரிலாம் போய்தான் மகிழ்ச்சியா இருக்கிறது அவசியம்லாம் இல்ல. வெளிநாட்டுக்கு டூர் போனாதான் மகிழ்ச்சி வரும் அப்படிதான் இருந்தா சின்ன விஷயங்களில் யாரால் மகிழ்ச்சியாக எடுக்க முடிகிறதோ அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று அர்த்தம்.